ஹாய், ஹலோ, வணக்கம் உறவுகளே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று என்னுடைய மகனுக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மிக 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 சந்தோஷங்க. என் பிள்ளைக்கு எல்லோரும் நீங்கள் கமெண்டில் வந்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறங்க நேற்று என்ன பண்ணேன்னா, நேற்று போய் பேக்கரியில் போயிட்டு இந்த பேக்கரியில் தான் போயிட்டு கேக்கு வாங்கிட்டு நைட்டு கேக்கு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கே அவனை கூப்பிட்டா வரவே இல்லை. ரொம்ப நாள் கூப்பிட்டுட்டே இருந்தேன், ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருந்தேன், வாடா போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் வரலை அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படியோ நான் கூப்பிட்டேன், மறுபடியும் வரல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், போயிட்டு கேக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு என்ன பண்ணோன்னா, அப்படியே அங்கே அவன் வந்து கேட்டான், எனக்கு இன்றைக்கி கடையில் வாங்கி கொடு, எனக்கு எதனா சாப்பிட்றேன்னு சொன்னான். அப்புறமே போயிட்டு பிரியாணி 2 வாங்கிட்டு அப்புறம் சில்லி வாங்கினோம், பிரியாணி வாங்கினோம். இந்த செல்வி மெஸ்ஸில் தாங்க, சேலத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க இருக்குது இந்த செல்வி மெஸ்ஸில். பிரியாணி 2 வாங்கிட்டு அப்படியே சில்லியும் வாங்கிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கேக்கை வந்துட்டு வெட்ட மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சரி எப்படியோ அவனை வெட்ட வச்சேங்க. எப்படியோ கேக்கு வெட்டிட்டாங்க. ஆனால் இப்போ உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்கிறேங்க. அவனுக்கு 24 வயசு நேற்றுலேருந்து தொடங்குது. அவன் வந்து என்னன்னா, இது வரைக்கும் அவன் சின்ன பிள்ளையாக இருந்ததில் இருந்துங்க ஒரு நாள் ஒரு பர்த்டே கூட நாங்கள் கேக் வாங்கி வெட்டினதே கிடையாதுங்க. நான் என் பிள்ளைங்களை எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் நான் வளர்த்துருக்கேங்க. அவன் ஃபஸ்ட்டு பர்த்டேலாம் வரும்போது சாப்பாட்டுக்கு கூட நாங்கள் வழி இல்லாமல் அந்தளவுக்கு நாங்கள் இருந்தேங்க. இன்றைக்கி நான் அவனுக்கு சந்தோஷமாக கேக் வாங்கிட்டு வந்து அவன் வெட்ட மாட்டேன்னு தான் சொன்னான். அப்புறம் வாங்கிட்டு வந்து நான் வச்சுட்டு கம்முன்னு கோவமாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் அவனே வந்து எல்லாம் செட் பண்ணி அப்புறம் கேக் வெட்டினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.